சமீப காலமாக உலக நிகழ்வுகள் உற்று நோக்குகின்ற ஒவ்வொருவருக்கும் ஒரு விசித்திரமான சந்தேகம் எழுகிறது. நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது நிஜ உலகிலா அல்லது ஏற்கனவே எழுதி முடிக்கப்பட்ட ஒரு ஹாலிவுட் திரைப்படத்திலா? 2020களில் தொடங்கிய கோவிட் பெருந்தொற்றினுடைய சுவடுகள் மறைவதற்குள்ளேயே இப்போது ஹேப் வெரிடே அருகே முடங்கியுள்ள MV ஹான்டியூஸ் சொகுசு கப்பல் மற்றும் அதை சுற்றி பரப்பப்படும் செய்திகள் பல அதிர வைக்கும் உண்மைகளையும் ஒற்றுமைகளையும் நமக்கு நிலைநிறுத்துகிறது. ஒன்று, அண்டார்டிகா பயணமும் மர்மமான மரணங்களும். நடுக்கடலில் சிக்கியுள்ள MV கான்டியஸ் கப்பலில் ஒரு அரிய வகை வைரஸ் பாதிப்பால் இதுவரை 3 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் பலருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் கசுகிறது. இது ஹாண்டா வைரஸ் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. வழக்கமாக எலிகளின் கழிவுகள் மூலம் பரவும் இந்த வைரஸ் மனிதர்களிடமிருந்து மனிதர்களுக்கு பரவாது என்பதே இதுவரை இருந்து வந்த மருத்துவ உண்மை. ஆனால் இப்போது இது மனிதர்களுக்குள் பரவத் தொடங்கியிருப்பதாக கிளப்பப்படும் செய்திகள் மீண்டும் ஒரு உலகளாவிய பீதியை உருவாக்க திட்டமிட்ட ஒரு கருவியோ என்கின்ற ஐயத்தை எழுப்புகிறது. உண்மையில் இது தொடர்பாக நாங்கள் ஆராய்கிற போது திரைப்படங்கள் முன்கூட்டிய சில எச்சரிக்கைகளை விடுத்திருக்கிறது என்பதை காண முடியும். திரைப்படங்கள் வெறும் பொழுதுபோக்கு அல்ல, அவை எதிர்கால திட்டங்களின் முன்னோட்டம் என்ற ஒரு கருத்து உண்டு. ஹாண்டேஜியன் 2011 2020 பெருந்தொற்றுக்கு 9 ஆண்டுகளுக்கு முன்பே வவ்வால் மற்றும் பன்றி மூலம் பரவும் வைரஸ், லாக்டவுன், சமூக இடைவெளி என அனைத்தையும் இந்த படம் அச்சு பிசகாமல் காட்டியிருந்தது. அப்போகாலிப்ஸ் இஸ் அட் த பிகினிங் ஆஃப் த எண்ட். 2024 இந்த படம் வெளியானது. சமீபத்தில் அமேசான் பிரீமியரில் வெளியான இந்த ஸ்பானிஷ் படத்தில் உலகமே அழியும் நிலையில் மக்கள் பாதுகாப்பான இடமாக தேடி ஓடுவது கேனரி தீவுகளை தான். தற்செயலாகவோ அல்லது திட்டமிட்டு அல்லது தற்போது பாதிப்புக்குள்ளான MV கான்டியஸ் கப்பல் முடக்கப்பட்டிருப்பதும் அதே கேனரி தீவுகளுக்கு அருகில் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. திரைப்படத்தில் எங்கே பாதுகாப்பு என்று மக்கள் நம்புகிறார்களோ அங்கேயே அழிவு தொடங்குவதாக காட்டப்படுகிறது. இன்று நிஜத்திலும் அதே போன்று ஒரு சூழல் உருவாக்கப்படுவது தற்செயல் என்று கடந்து செல்ல முடியவில்லை. உண்மையில் விமான நிலைய சம்பவம். ஒரு பெண் கப்பலில் இருந்து தப்பித்து ஜோகன்ஸ்பர்க் விமான நிலையத்தில் மயங்கி விழுந்ததாக கூறப்படும் தகவல் அப்படியே 2011 திரைப்படத்தின் ஆரம்ப காட்சிகளை நினைவுபடுத்துகிறது. ஒரு விமான நிலையம் என்பது உலகையை இணைக்கும் புள்ளி. அங்கிருந்து வைரஸ் பரவுவதாக சொல்லப்படுவது மிக குறுகிய காலத்தில் உலகம் முழுவதும் பயத்தை விதைக்க செய்யப்படும் மிகச்சிறந்த உத்தியாகும். WHO மற்றும் ஊடகங்களின் வெர்டிக்கல் பிளான். இந்த ஒட்டுமொத்த நிகழ்வுகளும் ஒரு குறிப்பிட்ட வரிசையில் நகர்வதை நாம் அவதானிக்க முடியும். ஆரம்ப கட்டம். உலக சுகாதார நிறுவனம் கவலைப்பட வேண்டாம், நாங்கள் கண்காணித்து வருகிறோம் என்று ஒரு மென்மையான அறிக்கையை விடும். இது மக்களின் தற்காப்பு உணர்வை மழுங்கடிக்க செய்யும் செயல். இரண்டாம் கட்டம். திடீரென ஊடகங்கள் ஒரே குரலில் மரண செய்திகளையும் வைரஸின் தீவிரத்தையும் பற்றி 24 மணி நேரமும் பேசத் தொடங்கும். இறுதிக்கட்டம். பயத்தின் உச்சியில் இருக்கும் மக்களிடம் லாக்டவுன், புதிய சட்டங்கள் மற்றும் கட்டாய மருத்துவ முறைகள், அதாவது தடுப்பூசிகள் போன்றவை திணிக்கப்படும். 2020 மீளுருவாக்கமாக இது இருக்குமா? ஜனவரி 2020 இத்தாலிய சொகுசு கப்பலில் மக்கள் சிறைப்பட்டதற்கும் தற்போது நடப்பதற்கும் இடையே உள்ள ஒற்றுமைகள் மலைக்க வைக்கிறது. அன்று வவ்வால் மற்றும் அழுங்கு கதைகள் சொல்லப்பட்டது போல இன்று எலி மற்றும் ஹாண்டா வைரஸ் கதைகள் முன்னிலைப்படுத்தப்படுகிறது. இவை அனைத்தும் தற்செயலான விபத்துகளா அல்லது முன்கூட்டியே திட்டமிட்டப்பட்ட ஒரு உலகளாவிய நாடகமா என்கின்ற கேள்விக்கு விடை காலம் சொல்லும். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, ஊடகங்கள் மற்றும் சில அதிகார அமைப்புகள் காட்டும் பிம்பங்களை அப்படியே நம்புவது ஆபத்தானதாகும். அவர்கள் எதை செய்ய போகிறார்களோ அதை ஏற்கனவே ஒரு கலையாக நம் கண்முன்னே காட்டிவிடுகிறார்கள் என்ற கூற்று மீண்டும் ஒரு முறை நிரூபணமாகிக் கொண்டிருக்கிறது. பயம் என்பது ஒரு தொற்று நோயை விட வேகமாக பரவக்கூடியது. எனவே தேவையற்ற பீதியை தவிர்த்து நிதானத்துடன் சூழலை அவதானிப்பது இப்போதைய காலகட்டத்தின் கட்டாயமாகும். விழித்து கொண்டால் மட்டுமே வரப்போகும் திரைக்கதைகளில் இருந்து நம்மை நாம் தற்காத்து கொள்ள முடியும். உலகம் மீண்டும் ஒருமுறை கடலின் நடுவே நிலைகுலைந்து நிற்கிறது. 2026 மே மாதத்தின் இந்த நாட்களில் அட்லாண்டிக் பெருங்கடலில் மிதந்து கொண்டிருக்கும் MV
ஹொண்டியஸ் என்ற சொகுசு கப்பல் ஒரு சாதாரண சுற்றுலா பயணத்தின் தோல்வியாக தெரியவில்லை. மாறாக அது நாம் ஏற்கனவே திரையில் பார்த்த ஒரு திகில் படத்தின் 2ஆம் பாகம் போலவே நகர்கிறது. புதிய தரவுகள். ஆன்டிஸ்ட்ரைன் மற்றும் மனித பரவல். இந்த சம்பவத்தில் மிகவும் அதிர வைக்கும் புதிய தகவல் என்னவென்றால், இந்த கப்பலில் பரவியிருப்பது சாதாரண ஹாண்டா வைரஸ் அல்ல, அது ஆன்டிஸ்ட்ரைன் என்று கண்டறியப்பட்டுள்ளது. மருத்துவ வரலாற்றில் ஹாண்டா வைரஸ்கள் எலி மூலம் மட்டுமே பரவும் என்று நம்பப்பட்டது. ஆனால் இந்த ஆன்டிஸ்ட்ரைன் வகை மட்டுமே மனிதரிடமிருந்து மனிதருக்கு பரவக்கூடிய வல்லமை கொண்டது என்று சொல்லுகிறார்கள். அதாவது ஹியூமன் டு ஹியூமன் டிரான்ஸ்மிஷன். ஆர்ஜென்டினாவில் தொடங்கி செயின்ட் ஹெலினா வழியாக தென்னாப்பிரிக்காவின் ஜோஹான்ஸ்பர்க் விமான நிலையம் வரை இந்த வைரஸின் தடம் பதிந்துவிட்டது. ஜோஹான்ஸ்பர்க் விமான நிலையத்தில் ஒரு பெண் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் உலகளாவிய கண்டக்ட் ட்ரேசிங் முறையை மீண்டும் கட்டாயமாக்கியுள்ளது. அப்போகாலிப்ஸ் செட் மற்றும் கேனரி தீவுகள் தற்செயலா. சமீபத்தில் வெளியான அப்போகாலிப்ஸ் அட் தி பிகினிங் ஆஃப் தி எண்ட் திரைப்படத்தில் வைரஸ் பாதித்த உலகிலிருந்து மக்கள் தப்பிக்க நினைக்கும் இறுதி புகலிடம் கேனரி தீவுகள். தற்போது கேப் வெர்டே அருகே நிறுத்தப்பட்டிருக்கும் எம்பி கொண்டியஸ் கப்பல் அங்கிருந்து புறப்பட்டு நேராக இந்த கேனரி தீவுகளை நோக்கிய பயணித்துக் கொண்டிருக்கிறது. திரைப்படத்தில் அந்த புகலிடமும் கடைசியில் வீழ்வதாக காட்டப்படுகிறது. இப்போது நிஜத்திலும் அது இடத்தில் ஒரு வைரஸ் கப்பல் செல்வது பாதுகாப்பான இடங்களே கிடையாது என்ற உளவியல் ரீதியான அச்சத்தை மக்களிடம் விதைக்கும் முயற்சியோ என்று கேள்வி எழுகிறது. ஒரு புதிய பார்வை. ஏன் திரைக்கதைகளும் நிஜமும் ஒன்றாக இருக்கிறது? இதற்கு பின்னால் இருக்கும் அரசியல் பார்வையை நாம் கவனிக்க வேண்டும். மன ரீதியான தயாரிப்பு ஒரு பெரிய மாற்றத்தை, அதாவது லாக்டவுன் அல்லது புதிய கட்டுப்பாடுகள் கொண்டு வருவதற்கு முன்னால் மக்களின் ஆழ்மனதில் அதை பற்றிய பிம்பத்தை உருவாக்குவதை இதன் நோக்கம். திரைப்படங்கள் மூலம் ஒரு சூழலை இயல்பான ஒன்றாக மாற்றுகிறார்கள். ஒரு பெண் விமான நிலையத்தில் விழுவது, கப்பலில் மக்கள் சிறைப்படுவது, WHO வழக்கமான எச்சரிக்கைகள் என அனைத்தும் அச்சு பிசகாமல் நடப்பது, இது ஒரு படிநிலை திட்டம் என்பதை உறுதிப்படுத்துவது போல உள்ளது. சிங்கப்பூர் முதல் ஐரோப்பா வரை இந்த கப்பலில் பயணித்தவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்களை தனிமைப்படுத்தும் பணி ஏற்கனவே தொடங்கப்பட்டுவிட்டது. WHO நிலைப்பாடு எப்போதும் போல ஆரம்பத்தில் ஆபத்து குறைவு என்று சொல்லிவிட்டு இப்போது சர்வதேச ஒத்துழைப்பு தேவை என்ற நிலைக்கு நகர்ந்துள்ளது. எங்கு வேண்டுமானாலும் ஆபத்து வரலாம். விமான நிலையங்கள் மற்றும் பொது இடங்கள் பாதுகாப்பு அற்றவை என்ற செய்தியை உறக்கச் சொல்வதன் மூலமாக மீண்டும் டிஜிட்டல் கண்காணிப்பு மற்றும் பயண கட்டுப்பாடுகள் நியாயப்படுத்த வழிவகுக்கிறார்கள். நாம் கவனிக்க வேண்டியது என்ன? இது ஒரு இயற்கை நோய் பரவல் என்றால் ஏன் ஒவ்வொரு முறையும் இது ஒரு திரைப்பட தரத்தில் அரங்கேற்றப்படுகிறது? வைரஸால் ஏற்படும் மரணங்களை விட ஊடகங்கள் உருவாக்கும் பயத்தால் ஏற்படும் பாதிப்பு அதிகம். சுற்றுலா மற்றும் கப்பல் போக்குவரத்து துறையை மீண்டும் ஒரு முறை முடக்குவதன் பின்னணியில் ஏதேனும் பொருளாதார நோக்கம் இருக்கிறதா? தற்செயல் நிகழ்வுகளின் அடுக்கு. ஆர்ஜென்டினாவில் எலியிடம் தொடங்கிய வைரஸ் அண்டார்டிகா பயணம் முடிந்து சரியாக திரைப்படத்தில் காட்டப்பட்ட அதே தீவுக்கு வருவது ஒரு சாதாரண தற்செயல் நிகழ்வாக தெரியவில்லை. விழிப்புடன் இருப்பது மட்டுமே ஒரே ஒரு வழியாகும் என்பதையும் சொல்லிக்கொள்ள முடியும். இந்த உலகம் ஒரு பெரிய மேடை என்றால் நாம் அதன் வெறும் பார்வையாளர்கள் அல்ல, நாம் அதன் ஒரு அங்கமாக இருக்கிறோம். 2020 நாம் கற்ற பாடம் ஒன்றுதான், எதுவும் தற்செயல் அல்ல என்பதை புரிந்து கொண்டே ஆக வேண்டும் என்றும் சொல்ல முடியும்.